ராணி ஒன்று எலிசபெத் செப்டம்பர் 7, 1533 பிறந்தார். மன்னர் 8 ஹன்றி மற்றும் அன்னே போலின் மகனாக இருந்தார். இவர் 1558 ஆங்கிலேய அரண்மனையில் ஏறி மற்றும் 1603 இறங்கும் வரை ஆட்சி செய்தார். அது எலிசபெத்தின் சப்தகம் என்று அழைக்கப்பட்டது. 1558 லிஸ்போனியா அர்மாண்டாவை தோற்கடித்து அவரது ஆட்சி குறிப்பிடத்தக்கது. இது இங்கிலாந்தில் ஒரு பெரிய கடற்படை சக்தியாக நிறைவேறியது. எலிசபெத் கலைகளில் பரப்பாளராக இருந்தார். மேலும் அவர் காலத்தில் வில்லியம் ஹர்ரிஸ் மற்றும் கிஸ்போர்ட் மர்லோ போன்ற நாடக ஆசிரியரால் ஆங்கில நாடக செழித்து வளர்ந்தது. கன்னிராணி என்று அழைக்கப்படும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை மற்றும் ஒரு இராஜாந்திர கருவியாக தனது ஒற்றை அந்தஸ்தை பயன்படுத்தினார். அவரது ஆட்சி பெரும்பாலும் ஆங்கில வரலாற்றில் பெருங்காலமாக கருதப்படுகிறது. இது உறவினர் நிலைத்தன்மையும் மற்றும் வெளிநாட்டில் ஆங்கில செல்வாக்கின் விரிவாக்கத்தையும் குறிப்பிடத்தக்கது.